மொத்தம் எவ்வளோண்ணா ஆச்சு? ஜிபே பண்ணிடுறேன். இந்தாம்மா, ஜிபே பண்ணுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத. காசு இருந்தால் கையில் கொடு, இல்லைன்னா போயிட்டே இரு. இப்படி தாங்க பெங்களூரில் உள்ள வணிகர்கள் இப்போ வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து பண்ண பழகிட்டோம். ஆனால் அப்பேற்பட்ட யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு பெங்களூரில் உள்ள வணிகர்கள் எல்லாருமே நோ சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்லாம் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறனால அவங்களோட சேல்ஸ் எவ்வளோ ஆகுது, அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றது க்ளீனாக வந்து தெரிஞ்சிருது. இதனால பெங்களூரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு வணிகர்கள் வந்து வருஷத்துக்கு 40 லட்சத்துக்கு மேலே சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக டேக்ஸ் கட்டியே ஆகணும். அதே மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு 20 லட்சம் மேலே வந்து வருமானம் வந்துச்சு அப்படின்னா அவங்களும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதை சொன்னதோடு நிறுத்தாமல் எந்த ஒரு வணிகர்கள் 40 லட்சத்துக்கு மேலே வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களில் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதனால பெங்களூரில் உள்ள எல்லா வணிகர்களுமே பயந்து போயிட்டாங்க. எப்பா, யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணால் நம்மளோட சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சிடும். அதனால் இனிமேல் யூபிஐ டிரான்சாக்ஷனே வந்து நம்ம வாங்கக்கூடாது, நம்ம கையில் கேஷாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய வணிகர்கள் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு நோ சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுலேயே வந்து பெங்களூரில் ஒரு சில இடங்களில் வந்து கியூஆர் கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கியூஆர் கோடே கிழிச்சிட்டு கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இதில் வந்து சிறு குறு வணிகர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 5000 6000 தான் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வருஷ சேல்ஸே 20 லட்சம் தான் வந்து வரும். அப்படி இருக்கும்போது அவங்க டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இது யாருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா மீடியம் லெவல் வணிகர்களுக்கு தாங்க ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அவங்க ஒரு நாளைக்கு 15000 20000 சொல்லிட்டு அந்தளவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களோட வருஷ சேல்ஸ் வந்து 40 லட்சத்தை தாண்டி வந்து போகும். அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து டேக்ஸ் கட்டியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும். அவங்க வந்து சிறு குறு வணிகர்கள்னே சொல்ல முடியாது. 40 லட்சத்துக்கு மேலே சேல்ஸ் போயிடுச்சு அப்படின்னாலே அவங்க வந்து மீடியம் லெவல் வணிகர்கள் தான். அவங்க வேணால் இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கேஷ் டிரான்சாக்ஷனை வந்து வாங்குறாங்க. ஆனால் இதில் சிறு குறு வணிகர்கள் ஏன் டேக்ஸுக்கு பயந்துட்டு யூபிஐ டிரான்சாக்ஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னே வந்து தெரியலைங்க. இந்த சிறு குறு வணிகர்கள் யூபிஐ டிரான்சாக்ஷனை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தாங்க பெரிய லாஸு. ஏன்னா இப்போ மக்கள் எல்லாருமே யூபிஐ டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. யாருமே வெளியே போகும்போது ஞாபகமாக பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஃபோன் இருந்தால் போதும், எல்லாத்தையும் வாங்கிடலாம்லன்னு சொல்லிட்டு யூபிஐ டிரான்சாக்ஷனை தான் சகஜமாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த சிறு குறு வணிகர்கள் யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள் வாங்க வந்து போவாங்க, அவங்க கையில் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. அந்த கடையில் யூபிஐ டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா வேறு கடையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யூபிஐ டிரான்சாக்ஷனை ரிஜெக்ட் பண்ணுறனால சிறு குறு வணிகர்களோட சேல்ஸ் பயங்கரமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சிறு குறு வணிகர்கள் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனை ரிஜெக்ட் பண்ணாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதாங்க அவங்களுக்கு வந்து நல்லது. எந்த ஒரு விஷயம் வந்து புதுசாக வந்தாலுமே கூட அந்த விஷயனால நம்மளுக்கு பாதிப்பா அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும். இப்போ சிறு குறு வணிகர்கள் வந்து தப்பு பண்ணி இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.